இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் சூசைடல் அட்டெம்ப்ட்ஸ் அந்த மாதிரி சூசைட் செஞ்சுக்கிறது, அதே மாதிரி ட்ரக் அடிக்ஷன், அதே மாதிரி அடிதடியில் சம்பவங்களில் ஈடுபடுறது, சமீபத்தில் பார்த்துருப்போம் கொலையில் கூட முடிஞ்சிருக்கு சில சம்பவங்கள். ஸோ இந்த மாதிரி விரும்பத்தகாத சம்பவங்கள் தடுப்பது என்ன, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மெயினாக இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். கோவையிலிருந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட் ராஜ்கோபால். இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் நடக்கக்கூடிய விரும்பத்தகாத சம்பவங்கள், அதை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க இருக்கோம். குறிப்பாக கோவை மாவட்டம் பொறுத்த வரைக்கும் கல்வியின் தலைநகரம் என்று அழைக்கும் அளவுக்கு புகழ்பெற்று விளங்குது. ஸோ இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோவை மாவட்டத்தில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து மட்டுமில்லைங்க, நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த, அதே மாதிரி பல்வேறு வெளிநாடுகளை சேர்ந்த மாணவ மாணவியர் இங்கே தங்கி படிக்கிறாங்க. இப்போ கோவை மாவட்டத்தில் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் சூசைடல் அட்டெம்ப்ட்ஸ் அந்த மாதிரி சூசைட் செஞ்சுக்கிறது, அதே மாதிரி ட்ரக் அடிக்ஷன், அதே மாதிரி அடிதடியில் சம்பவங்களில் ஈடுபடுறது, சமீபத்தில் பார்த்துருப்போம் கொலையில் கூட முடிஞ்சிருக்கு சில சம்பவங்கள். ஸோ இந்த மாதிரி விரும்பத்தகாத சம்பவங்கள் தடுப்பது என்ன, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மெயினாக இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஒரு கல்வி நிறுவனத்தில் சேர்த்ததனோடைய தங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்காம தங்களுடைய குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணிக்கணுங்க. அதுதான் முக்கியமான இது எல்லாவற்றுக்கும் மேலே அவங்க கல்லூரி மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, காலேஜ் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வலில் தொடர்ந்து அவங்க டச்சில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கும் காலேஜ் போயிட்டு வந்ததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நடவடிக்கையில் சேஞ்ச் இருக்கா, இல்லை நார்மலாக இருக்காங்களா தெரிஞ்சுக்க முடியும். காலேஜ் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு மாணவர்களையும் தீவிரமாக கண்காணிக்கணும். ஒரு சில மாணவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் சரியில்லை அப்படின்னா டிசிப்ளினரி கமிட்டி அந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் வச்சுருப்பீங்க. அதன் மாதிரி கமிட்டிஸை வச்சு உடனடியாக அந்த மாணவர்களுடைய பெற்றோரை அழைச்சி அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அந்த மாணவ மாணவிகளை அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபட வைக்கிறது, வளமான எதிர்காலத்துக்கு எப்படி அவங்கள அழைச்சிட்டு போகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை செய்ய வேண்டியது கல்லூரி மேனேஜ்மெண்ட்டோடைய முக்கியமான கடமைங்க. இந்த சம்பவங்கள் இப்படியே தொடர்றது நல்லது இல்லைங்க. அட் ரூட்டே இது ஒரு சொல்யூஷன் கொடுத்தாகணும். இல்லை என்றால் இப்போ கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பெங்களூருக்கு அடுத்து ஒரு ஐடி ஹப்பாக மாறிட்டு வருது. தொழில் வளர்ச்சி நல்ல பிரகாசமாக போயிட்டுருக்கு. இத்தகைய சூழ்நிலையில் இந்த சம்பவங்கள் கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய சம்பவங்கள், ஏன்னா இளைஞர்கள் இவங்க தான் நாளைக்கு ஃப்யூச்சர் இந்தியாங்க. ஸோ இத்தகைய முக்கியத்துவத்தை கொண்ட இந்த இளைஞர்கள் சமுதாயத்தை நல்வழிப்படுத்தி அவங்கள ஒரு வளமான எதிர்காலத்தினுடைய சிட்டிசனாக மாற்ற வேண்டிய கடமை கல்லூரி மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டு, அதே மாதிரி சொசைட்டிக்கு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே பேரண்ட்ஸுக்கு மிக முக்கியமாக இருக்குங்க. இப்பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் தீர்வாக ஒரு முக்கியமான சொல்யூஷன் இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தங்களுடைய பொறுப்புணர்வை உணர்ந்து டிசிப்ளின்லேருந்து தொடங்கிங்க கல்லூரி நாட்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவில் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு ஒரு வளமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. கல்லூரி நாட்கள் மட்டும் வாழ்க்கையில், கல்லூரி நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உண்மையான வாழ்க்கையே தொடங்க போகுது. ஸோ நாளைக்கு ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணணும், ஒரு குடும்ப தலைவனாகணும், ஒரு பெண்ணாக இருந்தால் குடும்ப தலைவியாகணும், இல்லை ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும், எவ்வளவோ பொறுப்புகள் இருக்குங்க. ஸோ இது எல்லாம் உணர்ந்து இண்டிவிஜுவலாக இளைஞர்கள் அனைவரும் போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு நம்ம கிட்ட இருக்கணும். முக்கியமான விஷயம் இருக்குது. எந்த பேரண்ட்ஸும் ஒரு சில வீட்டை தவிர அவங்களுடைய குழந்தைகளை நம்பி இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நாங்கள் குழந்தைகள் நல்லா இருந்தால் போதும்னு தான் நினைக்கிறாங்க. நல்லபடியாக அவனை படிப்பு கற்றுக் கொடுத்து அவனை நாளைக்கு ஃப்யூச்சரில் அவன் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு அவன் தனியாக நல்லபடியாக அவன் வாழணும் இந்த சொசைட்டியில் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான். அவங்கள பார்த்துக்கணும்னு யாருமே நினைக்கிறதில்ல. ஸோ இதையெல்லாம் உணர்ந்து இந்த இளைய தலைமையினர் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயல்படணும். சூசைடல் தாட்ஸு, அதே மாதிரி இந்த ட்ரக்குக்கு இந்த பழக்கத்தை யாரும் அந்த சைடே போகக்கூடாதுங்க. நல்ல பழக்கங்களோடு இருக்கணும், படிக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட ஒரு லிமிட்டோட என்ஜாய் பண்ணணும். நான் எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை இருக்குங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். நமக்கு கொடுத்துருக்க ஃப்ரீடம் எது வரைக்குங்கிறது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இளைஞர் சமுதாயத்துக்கு தெரியும் நமக்கு எவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அந்த எல்லைக்கு உட்பட்டு நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக எதிர்காலத்தை கட்டமைச்சிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. இதை உணர்ந்த அனைவரும் செயல்பட வேண்டும். அது ஒன்று தான் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். நன்றி.